அங்க சுகுணா உட்காந்துட்டு பாருங்க, அதுதான் சுகுணாவோட உண்மையான உருவம். அவனை பாருங்க, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கு. அவன் கண்ணே ரொம்ப விகாரமா இருக்கு. உடம்ப பார்த்தா ஹல்க்கும் 4 ஆர்ம்ஸும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அவங்க உட்காந்துட்டு இருக்க, பக்கத்துல உராமை நின்று இருப்பா. அப்ப அந்த யோரசோ சுகுணா கிட்ட ஓடி வந்து சுகுணாவை கட்டி பிடிச்சி உங்களை கட்டி உம்மா சுகுணா ஐ லவ் யூ சலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு உராமைக்கு செம கண்டாயிரும். சுகுணா ஏன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ண, அவ ஜம்ப் பண்ணி பறந்து போவா. அந்நேரம் பார்த்தா அவ உடம்புல நம்ம சுகுணா வெட்ட போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு யோரசோ நீ என்ன வெட்டினாலும் நான் உன்னை லவ் பண்ணுவேன் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா மேல பைத்தியமா இருக்கா. அதோட அந்த பிளாஷ்பேக் முடியுது. இங்க பிரசன்ட்ல வந்தா இவ ஒரு ஜுஜுட்சு போடுறா பாருங்க. அங்க ஒரு பெரிய கருப்பு கலர் பால் மாதிரி வருது. அது செம்ம ஸ்பீடா போய் அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இருக்கும் பாருங்க. அப்ப அதே நேரம் அந்த யோரஸ் என்ன பண்ணுவா, டொமைன் எக்ஸ்பான்ஷனை போட்டு விடுவா. அதனால என்ன ஆகும், டொமைனுக்குள்ள அந்த பால் அப்படி செம்ம ஸ்பீடா போய் சுகுணா அட்டாக் பண்ணும். அப்பதான் நம்ம சுகுணா சொல்றான், நான் எதுக்கு அந்த மகராவை சம்மன் பண்ணாம இவ்வளவு நேரம் இருந்தேன் தெரியுமா, என் மண்டையில இருக்கு பாரு இந்த ரிங்கு, இது மூலமா அவனோட பவர் எல்லாத்தையுமே காப்பி பண்ணிருக்கேன், இதை வச்சு அசால்ட்டா அவனை போட்டு தெளிவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகராவை சம்மன் பண்ணுவான் பாருங்க நம்ம சுகுணா. மகரகா உள்ள வந்து அந்த பால் மாதிரி இருக்கும்ல, அதை உடச்சு அப்படி தெருக்கி விட்டுருவான். மகரகா அடிச்ச ஒரே அடியில் அவன் நாக் அவுட் ஆயிருவா. அவளோட டொமைனோ அப்படி க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம சுகுணா கிட்ட போய் நின்றுட்டு இருக்க அந்த யோரசவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கையில செத்தது, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுப்பா. ஆனா அது என்ன கொடுக்குறான்னு சொல்லிட்டு இப்ப ரிவீல் பண்ணல, போக போக தான் காட்டுவாங்க. அப்படியே அவ செத்து போக அங்க நம்ம சுகுணா உடம்புல இருக்க நம்ம மெகுமியே ரொம்ப சோகமா இருப்பா. ஏன்னா அந்த யோரஸ் இருக்கிற உடம்பு நம்ம மெகுமியோட அக்கா சுமிக்கியோட தானே, அவங்களும் இறந்து போயிருவாங்க. அதை நினைச்சுதான் மெகுமி ரொம்ப சோகமா இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கெஞ்சக்கு ஒரு ஹோலி மவுண்டனுக்கு வரான். அங்க பார்த்தா தெங்கனோட இன்னொரு பேரியர் இருக்கு. மொத்தம் தெங்கன் இந்த ஊரை சுத்தி 4 பேரியர் போட்டிருக்காரு. அந்த 4 பேரியர் தான் கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸோட எனர்ஜியை கம்மி பண்ணி அதுங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாத்துது. அதுல இருக்க ஒரு பேரியரான அந்த மவுண்டன்ல வந்து நிக்கிறான் அந்த கெஞ்சக்கு. அங்க வந்து நின்று கேம் மாஸ்டர் கூப்பிட்டு ஒரு புது ரூலை போடணும், இதுக்கப்புறம் அந்த கல்லிங் கேமுக்குள்ள எந்த பிளேயரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரூலை போட சொல்ல, அதை கேட்டு கேம் மாஸ்டர் முடியாது முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு கெஞ்சக்கு சொல்லுவான். அதை மிரட்டுவான் பாருங்க, இங்க பாரு இந்த மாதிரி நீ பண்ண என்கிட்ட இந்த தெங்கனோட ஸ்பீட்டே இருக்குது, இதை வச்சு இந்த பேரியர் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டோம்னா கல்லிங்க மொத்தமா முடிஞ்சிரும், உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. அதை கேட்டு அந்த கேம் மாஸ்டர் பயந்து என்ன மன்னிச்சிருங்க நான் அந்த ரூல்ஸ் போட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ரூல்ஸ் போட்டுருவோம். அப்புறம் மறுபடியும் கெஞ்சக்கு இன்னொரு ரூல்ஸ் போட சொல்லுவான். அதாவது கெஞ்சக்கு நானும் இங்க மெகுமி இவங்க 2 பேர் தவிர மத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதோட அந்த கல்லிங் கேமை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூல்ஸ் போட சொல்லுவான். அந்த ரூல்ஸுக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் இன்னொரு ரூல்ஸையும் போட்டு விட்டுரும். அப்புறமா கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மாக்கி கிட்ட அந்த மேமையோட பிரதர் யூ இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மாக்கி சொல்லுவாங்க, நம்ம உடனே அந்த கெஞ்சக்கவையும் மெகுமி சுகுணாவையும் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா இங்க ஏஞ்சல் சாகலங்க, உயிரோட தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அப்படி படுத்து கிடப்பாங்க பாருங்க. பக்கத்துல பார்த்தா யூட்டா இருப்பான். யாரா இங்க ஏஞ்சலை காப்பாத்துனது அப்படின்னு பார்த்தா நம்ம யூஜி கிட்ட ஒருத்தர் தான் பாத்தீங்களா ஸ்கூல்ல இருந்தவன், அவன் தாங்க இங்க பில்டிங்ல இருந்து விழுந்த நம்ம ஏஞ்சலை காப்பாத்தி இங்க கொண்டு வந்திருக்கான். அவங்களை காப்பாத்தின உடனே யூட்டா அங்க ஏஞ்சல் கிட்ட கேட்பான், ஆமா எப்படி சுகுணா இங்க யூஜி உடம்புல இருந்து மெகுமி உடம்புக்கு போனா, அதே மாதிரி உன்னாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏஞ்சல் உடம்புல இருக்க அந்த ஸ்பிரிட் கிட்ட கேட்க, அது சொல்லும் அது எங்களால முடியாது, அது தெரிஞ்ச 2 ஆளு, ஒன்னு சுகுணா இன்னொன்னு கெஞ்சக்கு, இவங்களுக்கு தான் இது எப்படி பண்ணணும்னு தெரியும், அங்க கெஞ்சக்கு தான் அந்த கர்ஸ் ஸ்பிரிட்